வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது? ஆகஸ்ட் 2025. இந்த ஆகஸ்ட் 2025 பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பார்த்தீங்கன்னா, ராசியவே பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் மே மாதம் 15ஆம் தேதி மாறின குரு பெயர்ச்சி ஒரு சாதகமான பயிற்சியாகவும், குரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் ராசியை பார்த்து தனுசு ராசிக்காரர்களை உத்வேகப்படுத்தி புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்குது. அந்த அமைப்பில் தான் ஆகஸ்ட் மாதம் துவங்குகிறது. அதே போல் 4ஆம் இடத்துல சனி இருந்து சனியும் 10ஆம் பார்வையாக தனுசை பார்க்கும் பொழுது குருவும் பார்க்குறார், சனியும் பார்க்குறாருங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அதில் மிக்சடான விஷயங்கள், வேலை பளு, சங்கடங்கள், அலைச்சல்களும் இருக்கிறது, அதே சமயத்தில் உத்வேகமும் இருக்கிறதுங்கிற மாதிரி ஒரு மிக்சடான ஒரு அமைப்பு வந்து நிறைந்ததான ஒரு அமைப்பாக ஆகஸ்ட் மாதமாக தனுசு ராசிக்கு இருக்குது. அதே சமயத்தில் 3ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு இருந்து நிறைய தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய மாற்றத்தையும் நிறைய ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ 3ஆம் இடத்துல ராகு வருவது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓய்வான விஷயங்கள். நிறைய பேருக்கு ராகு திசை நடக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஓய்வான விஷயமா இருக்கும். நல்ல அமைப்பு, நல்ல தன்மை. அதே சமயத்தில் கேது 9ஆம் இடத்துல இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா தகப்பனார் விஷயத்தில் சில மாற்றங்கள், சில உடல் உபாதைகள், பூர்வீகத்தில் சில விஷயங்கள், பூர்வீக ப்ராப்பர்ட்டியில் வந்து சில ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் காமிக்குதுங்க. பொதுவாக ஆண்டு கிரகம் சஞ்சாரம் வந்து ஓரளவுக்கு மிக்சடாகவும் பாசிட்டிவாகவும் இருக்குது. இப்போது மாத கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் பொழுது சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல வந்து மாத ஆரம்பத்திலிருந்து முதல் 3 வாரம் இருக்கிறார். சுக்கிரனும் குருவும் சேர்ந்து 7ஆம் இடத்தை இருந்து ராசியவே பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஓரளவு குதூகலமான விஷயங்கள், ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடம்பரமான சில விஷயங்கள் பண்ணுறது, காதல் விஷயங்கள், பெண்கள் விஷயங்கள், அதே சமயத்தில் சில நட்புறவு கொண்டு வருது, கொஞ்சம் ட்ராவலிங்கு, சில புதிய தொடர்புகள், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குதுங்க. அதே சமயத்தில் சூரியன் வந்து 8ஆம் இடத்துல, புதன் 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த ராஜயோகாதிபதியே 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் திடீர் பண வரவு, அடுத்தவங்க பணம் நமக்கு கிடைக்கிறது, கிடைக்க வேண்டிய பணம் உடனே கிடைக்கிறது, ஷேர் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸு, மற்ற மூலமாக நம்மளுடைய பூர்வீகம், இன்ஹெரிட்டன்ஸ், மனைவி சொத்து, கணவர் சொத்து அப்படிங்கிற மாதிரி சில அமைப்புகள்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு. ஸோ பொதுவாகவே ஒரு அருமையான ஒரு மாதமாக இருக்கிறது. எப்படின்னா 2025 ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசிக்கு குறிப்பாக முதல் 2 வீக்ஸ். 3rd வீக் பார்த்தீங்கன்னா சூரியன் 9ஆம் இடத்துக்கு வந்து பாகிஸ்தானத்துக்கே வரார், தவறு இல்லை. தகப்பனார் விஷயத்தில் சில மேன்மைகள், சில பெனிஃபிட்ஸ் கொடுக்குதுங்க. நம்ம பூர்வீக ப்ராப்பர்ட்டியில் சிலது நம்ம செஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் நம்ம தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சில பாசிட்டிவான சில விஷயங்கள் உண்டு. ஃபாதர் மூலமாக அனுகூலம், அது மாதிரி விஷயங்கள் உண்டு. புதன் என்னதான் 8ல் மறைஞ்சிருந்தாலும் மாணவர்கள் வந்து ஓரளவுக்கு படிக்கக்கூடிய விஷயத்தில் குறைய இருக்காது. ஏன்னா 8 வந்து பெரிய தவறான ஒரு இது இல்லை புதனுக்கு. பட் இருந்தாலும் கடக வீடு வந்து அதுக்கு பிடிக்காத வீடாக இருக்கிறனால கொஞ்சம் மாணவர்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே புதன் கொஞ்சம் அப்படி இருக்கிறனால மாதத்தின் இறுதியில் தான் சிம்மத்துக்கு வரார். சிம்மம் தான் வந்து அதுக்கு பிடித்த வீடு. ஸோ கடகத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் படிப்பில் வந்து ஒரு 100% கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ தனுசு ராசி மாணவர்கள்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸாக இருக்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு, ஹையர் ஸ்டடீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் அதிக எஃபோர்ட் போட வேண்டிய அமைப்புகள் தென்படுகிறது, ஓரளவுக்கு தேவைப்படுகிறது. ஸோ அதே மாதிரி மாதத்தின் 3வது வாரம் பார்த்திங்கன்னா சுக்கிரனே 8ல் வரார். ஸோ சுக்கிரன் வந்து 6ஆம் வீட்டதிபதி 8ல் வரும் பொழுது சில விஷயங்கள், உடம்பு உபாதைகள், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் கிடப்பில் போட்ட மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, வம்பு வழக்குகள் அது மாதிரி இருக்கும். ஸோ முதல் 2 வாரம் வந்து இது மாதிரி திடீர் பண வரவு, சில குதூகலமான விஷயங்கள். 3rd and 4th வீக் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது. மற்றபடி பார்த்திங்கன்னா ராஜயோகாதிபதியாகிய செவ்வாயே பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துலேயே இருக்கிறார், ராசியை பார்க்குறார். ஸோ சனியும் பார்க்குறார், குருவும் பார்க்குறார், செவ்வாயும் பார்க்குறார் ராசி. அப்படிங்கிறப்போ ஒரு நிறைய ஆக்டிவிட்டி, நிறையா முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் தேவைப்படுகிறது. குறிப்பாக நடுத்தர வயதினர் ஆகிய தொழிலதிபர்கள், வியாபாரத்தில் இருக்கிறவங்க, ஐ பொசிஷன் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் அதிக ஆக்டிவிட்டி இருக்கும். அதே சமயத்தில் தொழில் ஜெயிக்கிறது, தொழிலில் ஒரு உத்வேகத்தை கொண்டு வருது, ஒரு அதிக முயற்சி பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறது, புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், புதிய கிளை, ப்ரொமோஷன், அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி, அது மாதிரி பல விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் இருக்குது. அது சனியின் பார்வை பெற்ற ஒரு செவ்வாயாக இருக்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுக்கிற முடிவுகளில் வந்து கொஞ்சம் சிறத்தன்மையோடு எடுத்து முடிவை பண்ணணும். இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு அமைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு மிக்சடான விஷயங்கள், பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. நம்ம எந்த மாதிரி செயல்படுறோமோ அது பொறுத்து தான் நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக வர்றதா இல்லையாங்கிறது நம்ம பார்க்கணும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.